இன்றைய நாள் மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை நோக்கிய ஒரு கவலை இருக்கும். இன்றைய ஒரு நாள் மட்டும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நோக்கி சின்ன கவலை இருக்கும். சகோதரர்களை நினச்சி ஒரு சின்ன ஒரு கவலை ஒன்று இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் அது கொஞ்சம் உங்களுக்கு நீங்கும். நீங்கள் பிள்ளையாரை வழிபடுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வண்டி வாகனங்கள் ரீதியாக இல்லை வீடு ரீதியாக கொஞ்சம் செலவு இருக்கும். வீட்டிலேயே கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மனைவி ரீதியாகவோ இல்லை கணவன் ரீதியாகவோ கொஞ்சம் சின்ன செலவு இருக்குது. ஆனால் ஒரு பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. பரவாயில்லாமல் ஓரளவுக்கு நம்பிடலாம். அந்த செலவை குறைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீங்கள் பார்க்கணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனிதர்கள் மூலியமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். பூர்வீகத்திலேருந்து ஒரு நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு வரும். ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலமாக உங்களுக்கு இன்றைக்கி அமையுது. வேலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால பிள்ளைகளை கவனிக்க முடியாத சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படும். பிள்ளைகளை கவனிக்கிறது தான் நீங்கள் முக்கியமாக பண்ணணும். காலையில் விநாயகரை வழிபடுங்க, நன்மைகள் அதிகமாக நடக்கும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்று ரொம்ப அற்புதமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய வேலை இருக்கும். நல்ல வேலைபோல் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போங்க வாங்க. பண்ண 8ஆம் வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படிங்கிறதுனால குரு பார்க்குறாரு, ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாது. அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலைபோல் அதிகமாக இருக்கும். செலவை குறைக்கணும். நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போங்க, நல்லாயிருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வருமானம் உண்டு. நிறையா காசு பணம் வரும். அதே சமயத்தில் செலவும் இருக்குது. அம்மா ரீதியாக செலவு பண்ணும், தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் செலவு பண்ணும். அவங்க இந்த பெட்ரோலு இந்த மாதிரி இந்த சனி ரீதியாக கொஞ்சம் செலவுகளையும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கனால நீங்களும் கொஞ்சம் செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்க. இன்று ஒரு நாள் மட்டும் நண்பர்களுடைய ஸ்பீச்செல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். என்னென்னு பேசுங்க. மற்றபடி நல்லா இருக்குது. நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா வேலை பளுவும் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியாக சிந்தனை ஓடும். நிறையா வருமானம் வரும். தொழில் ஸ்தானத்தில் வேலைக்கு வரவன் எவனாவது வராமல் நின்றுக்கிட்டு அந்த வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிரமமான நேரம். மற்றபடி ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள், நல்ல நாள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடம் நல்ல வேலை வாய்ப்புகள் அதுன்னு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். வருமானங்கள்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே சமயத்தில் பாக்கியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் சனி பகவான் கோயிலுக்கு போக வேண்டாம். முருகன் வழிபாடை நல்லபடியாக பண்ணுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல தொழில் நல்லபடியாக நடக்கும். நிறையா வருமானம் வரும். அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தில் நிறையா குடைச்சல்களும் பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நல்லபடியாக இருப்பீங்க. காசு செலவாகிட்டே இருக்கும். வீட்டுக்கு பணத்தை கொண்டு போக முடியாது. காசு நிறையா வந்தாலும் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முதல்ல பாருங்கள். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான விஷயமே. பெருமாள் வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நிறையா நன்மைகள் கிடைக்கும். பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பாங்க. பிள்ளைகள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். மனைவி மூலியமாக சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் வீட்லேயே நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புங்க வெளியில். கடகராசிக்காரங்களுக்கு எவ்வளவு தான் கஷ்டமாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் சீர் பண்ணுவீங்க. வீடெல்லாம் ஏதாவது ஓட்ட உடசெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கவனிப்பீங்க. இப்போ இதெல்லாம் பண்ணுவோம் செய்வோன்னு வீட்டில் கொஞ்சம் கலந்து பேசி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற நாளாக தான் இது அமையும். நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கிளம்புங்க, அது போதுமானது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு சின்ன சின்ன செலவெல்லாம் காமிக்குது. பெருசாக போட்டு இழுத்துக்காமல் சிம்பிளான ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் கால் வலி இது மாதிரி இருந்தாலும் இருக்கும். சுக்கிரன் உச்சமாக இருக்கார். கால் வலி இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டேப்லெட்ஸ் இது மாதிரி ஏதாவது போட்டுங்க. ஹாஸ்பிட்டல் போகாதுன்னு பெரிய செலவெல்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை உங்களுக்கு. இன்றைக்கி உடம்புல கீரை வகைகள்லாம் எடுத்துங்க, நல்லது. ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாள். திடீர்னு பண வரவெல்லாம் கொடுக்கும். நல்ல திடீர்னு கோயில்களுக்கு போகிறது, இல்லைன்னா அந்த மாதிரி விசேஷங்களில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறது, சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு கல்யாண விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்துறது, இது மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி லட்சுமி தாயாரை வழிபடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள். நேற்றுக்கே யார்ட்டையாவது கடனை வாங்கியிருப்பீங்க, யார்ட்டையாவது காசு வாங்கியிருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை அதுவுமாவே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வரும். நல்ல நாளாக இருக்கும். இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் அதிகமாக பேசாதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சின்ன சின்ன தகராறுகள் வரும். ஆனால் பெரிய பிரச்சனை பண்ணாது. குரு பகவான் கோயிலுக்கு போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வருமானங்கள்லாம் உண்டு. செலவை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். குரு பகவான் கோயிலுக்கு போங்க, நல்லாயிருக்கு. பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நிறையா வேஸ்ட்டு செலவு பண்ணுவாங்க. நண்பர்களோட சேர்ந்து டீ செலவு அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எங்கேயும் யாருக்கூடையும் நின்று பேசுனாலே அது வேஸ்ட்டு செலவுன்னு தான் அர்த்தமாகும். ஆனால் வருமானங்கள்லாம் வரும். நல்லபடியாக நல்ல நேரம் நடத்திட்டு இருக்கனால எந்த ப்ராப்ளம் இல்லை. 12 மாதத்துக்கு பிறகு தான் 12 மாதத்துக்கு பிறகு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். செலவை குறைக்கணும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சுக்கிரனுடைய கடவுளை வழிபடுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க பெரிய மனிதர்கள், பெரிய லாபங்கள் அடைய போகிறீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எழுத்து ஒப்பந்தம் பிரயாணம் அது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். வீட்லேயே ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வழிபடுங்க, நல்லாயிருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான நாள். நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வீட்டில் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
தேவையான விஷயங்களுக்கு பணம் கொஞ்சம் கிடைக்காம கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். காலையில் கொஞ்சம் சுக்கிர பகவானை வழிபடுங்க, சரியாக இருக்கும். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லபடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 10ஆம் இடத்துல தொழில் நல்லபடியாக நடக்குது. காசு வர்றது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். பிள்ளைகளோட படிப்பு நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஹெட் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்காரர்கள் கொஞ்சம் உதவிகரமாக இருக்க முடியாத சூழ்நிலையில் ஏற்படும். நீங்கள் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் கொஞ்சம் துளசி தீர்த்தம் குடிங்க, கொஞ்சம் சரியாக இருக்கும். அந்த நாளை ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை பளுன்னா என்ன, பணம் வர்ற மாதிரி உள்ள வேலை இல்லை, சும்மா சம்மந்தம் இல்லாத வேலையில் கொஞ்சம் வேலை பலமாக இருக்கும். முருகன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள். குழந்தைகள் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுனால வேலை பளுவில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்படும், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல வருமானம் வரும், நல்லா இருக்கும் இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலைக்காரங்களால் நல்லா உதவுவாங்க, நல்ல கம்யூனிகேஷன் நடக்கும், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்க போது, திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் நடக்கும், வேலையில் நிறையா வருமானங்கள் வரும், நிறைய வேலை இருக்குங்க உங்களுக்கு இன்றைக்கி. வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுங்க, சரியாயிரும். கணபதியை நீங்கள் வழிபடணும். விசாக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அது தீரும். திடீர் வருமானம் வரும், பெரிய மனிதர்களோட உதவிகள் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும், நல்ல ஒரு பதிலெலாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பதில் உங்களுக்கு நன்மையாகவே கிடைக்கும். இன்று உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாகவே அமைது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க, நிறைய தகவல் உங்களுக்கு தர்றோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பணம் கையில் வராமல் தேக்கமாகும். கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியாது, வாங்க வேண்டிய இடத்துல வந்து சேராது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இன்னும் ஒரு நாள் தான் அப்படி இருக்குது. அனுச நட்சத்திரத்துக்காரங்க எதையோ நினச்சி கவலைப்படுற சுச்சுவேஷனை இயக்கும். பழைய கடன்களை பற்றியெல்லாம் யோசிக்க வைக்கும். இருப்பினும் வேலையை நல்லா சுத்தமாக பார்ப்பீங்க, நல்லா அலைச்சல் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க, பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பணம் கிடச்சி உங்களை காப்பாற்றும் சூழ்நிலை ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதுசாக ஒரு கற்பனை பண்ணி பெரிய லெவலில் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பீங்க. தடை தாமதங்களாகவே நடந்துக்கிட்டு இருக்கும். பார்த்தா பண வரவெல்லாம் உண்டு, ஆனால் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் மட்டும் அனுபவிக்கிற சுச்சுவேஷன் ஏற்படும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டை திருப்திப்படுத்த முடியலையேங்கிற எண்ணங்கள் இருக்கும். உங்களுக்கு காளி தெய்வ வழிபாடு நல்லாயிருக்கு. மொத்தமாகவே விருச்சிக ராசியில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இன்றைக்கி சந்திராஷ்டம நாளுங்கிறனால ரொம்ப கொஞ்சம் பொறுமையாகவே போங்க. நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக தான் இருக்குது. குரு உங்களை ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக சில குழப்பங்கள் இருக்கும். சில வேலைகள்லாம் போய் நம்ம பார்த்துருக்கோமே, அதெல்லாம் வருமா வராதா அப்படிங்கிற பிரச்சனைகளை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது குழப்பம்லாம் வேண்டாம், நல்லபடியாக வேலைகள்லாம் நடக்கும். யாரையாவது போய் சந்திச்சிருந்தீங்கன்னாக்கா வருமானங்கள் வர விஷயங்களை அது கண்டிப்பாக செய்வார். உங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்லா இருக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. அம்மாவுடைய உடல்நிலை கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க. பிள்ளைகள் படிப்பெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். உங்களுடைய வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவர்மெண்ட்டு, இந்த அரசியல்வாதிகள் இதெல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களாம் நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுக்கு சகோதரர்கள் இருந்தாலும் அப்பா இருந்தாலும் அவங்களாம் உதவிகரமாக இருப்பாங்க. இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாளாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 7வது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நிறைய தகவலை உங்களுக்கு தர்றோம். மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் காசு பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேச வேண்டாம். வாயை கொஞ்சம் கம்மி பண்ணாலே போதுமானது. அடுத்தவங்கள்ட்ட வார்த்தையை விடும் பொழுது கொஞ்சம் கவனமாக விடுங்க. உங்களுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த காதல் இந்த மாதிரிலாம் ஏதாவது விஷயங்கள் இருந்தாக்கா அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக பேசி யாருக்கிட்டையும் எதுவும் ப்ராப்ளத்தை உருவாக்கிக்காதீங்க. தொழில் நல்லபடியாக நடக்கும், பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பாங்க. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன் வாயால் தானே கெடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லி நீங்களே சில விஷயங்களை பிரச்சனைகளை உருவாக்கிக்குவீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக நல்லா இருக்குது, வருமானங்கள்லாம் வரும், நல்ல காசு குணம் உள்ள விஷயங்கள் தான். மற்றபடி குடும்ப ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது. நீங்களாக அதாவது இழுத்துக்கிட்டால் தான் பிரச்சனை உண்டு. எதுவுமே பேசாமல் ஒரு நாள் இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நிறைய தகவலை உங்களுக்கு தர்றோம். கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நல்ல நாள் தான் இது. அவிட்ட நட்சத்திரக்காரங்க மட்டும் தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காதீங்க, அது உடல் உபாதைகளை கொடுக்கும். வண்டி வாகனங்கள் லாங் ட்ராவல் போக வேண்டாம். அண்டை அயலார்கள் பக்கத்து வீடு இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட அதிகமாக பேச்சுவார்த்தைகளை இன்று ஒரு நாள் மட்டும் குறைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லது. வாழைப்பூ உடம்புல எடுத்துங்க, அதுவே போதுமானது, அதுவே கடவுளை வேண்டியதுக்கு சமம்.
சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கும். காசு பணம் கிடைக்கும், தேவையான விஷயங்கள் கிடைக்கும், சொன்னது நடக்கும், நினச்சது நடக்கும், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க உங்களுக்கு. இவ்வளோ நாளாக அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் நல்லா இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி இருக்கிற நாள் வந்து அடுத்தவங்களால நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நல்லா என்டர்டைன் பண்ணுவீங்க, நல்லா ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு கடவுள் வழிபாடு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. சிலர் மட்டும் கொஞ்சம் அடுத்தவங்கள்ட்ட பேசுகிற விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆவீங்க. அடுத்தவங்கள்ட்ட வந்து ஏதாவது சொல்கிற உங்களுக்கு வந்து செயல் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீச்செல்லாம் ரொம்ப ஹீட்டாக உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க, யார்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணீங்க, நல்லா ஜாலியாக இருப்பீங்க. வேலையிலையும் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல வருமானம் வருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அடுத்தவங்கள்ட்ட வந்து இந்த கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. வேலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்குது, அதை கவனமாக பண்ணுங்கள். பிள்ளைகள்கிட்ட கோவப்பட்டிங்கன்னா 10 மடங்கு அவங்க கோவப்படுவாங்க. அதனால் பேச்சுவார்த்தைகள் அவங்கள்ட்ட கொஞ்சம் குறைச்சிக்கிங்க, நல்லபடியாக இருக்குது. இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கம்யூனிகேஷன்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். செல்லை முதல்ல நல்லா பார்த்துங்க. திடீர்னு செல்ஃபோன்லாம் கீழே விழுந்து ஏதாவது தொந்தரவு கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லாங் ட்ராவல் போக வேண்டாம். எப்போதும் செய்கிற வேலையை நல்லபடியாக பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஒருத்தர் சொல்கிற தகவலை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லாதீங்க. குறைஞ்சது 6 மாதம் கழித்து அது பிரச்சனையை கொடுக்கும். வண்டி கிண்டியில் போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க. கண்ணில் தூசி விடுவோம், கண் ரீதியாக தொந்தரவு வரும். அது மாதிரிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி தலைவலி இதெல்லாம் இருந்தால் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிக்கிங்க. கண் ரீதியாக உள்ள உபாதைகள், சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்குது, கவனமாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.